நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. என்னங்க இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க? இந்தாங்க ஸ்வீட் எடுத்துங்க. என்னடி விசேஷம்? என்னங்க எப்படி கேக்குறீங்க? நம்ம பையன் சரவணன் ஏதோ கவிதை போட்டியில ஜெயிச்சிருக்கானா. அதுக்கு பாராட்டு விழா வச்சு 3 லட்சம் பரிசு கொடுக்க போறாங்களாம். அதுக்கு கூப்பிடறதுக்காக சரவணன் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க. இத பாருங்க, உங்களுக்கு பேண்ட் ஷர்ட், எனக்கு புடவை கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா? ஏங்க உங்க மனசு என்ன கல்லங்க? 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளைங்க. ஊரே அவனை பாராட்டுது. இந்த நேரத்துல அப்பா அம்மா நம்ம கூட இல்லைன்னா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான். என்னங்க நான் இவ்வளவு பேசுறேன், கொஞ்சம் கூட பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. ஏங்க ஏங்க ஏன் அழறீங்க? என்னங்க ஆளாம என்னடி பண்ண சொல்ற? இன்னைக்கு ஊரே அவனை பார்த்து பாராட்டுது. ஆனா அவன் ஆசைப்பட்டதை செய்ய விடாம தடுத்த பாவி. என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு. அதுக்காக அழாதீங்க. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவன் நம்ம பிள்ளைங்க. நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் பெத்த பிள்ளையோட ஆசையை புரிஞ்சுக்காத பாவினா. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஏங்க சரவணனோட பேட்டி புக்ல வந்திருக்காமே. பக்கத்து வீட்டு சாந்தி சொன்னா. என்னங்க சொல்லிருக்கா? மூச்சுக்கு மூச்சு எங்க அப்பா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான் சொல்லி என்ன கண்கலங்க வச்சுட்டாண்டி. சரவணன் இப்ப எங்க இருப்பா? என்ன பண்ணிக்கிட்டு இருப்பானோ தெரியலையே. இவ்வளவு பாசமா இருக்கிற நீங்க அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. என்னடி பேச சொல்ற? இவ்வளவு நாளா திட்டி இருக்க, அடிச்சிருக்க, ஏன் வீட்டை விட்டு கூட துரத்தி இருக்க. நம்ம அப்பா அதுல வரப்போற காசுக்காக தான் பாசமா நடிக்கிறாரோன்னு என்ன தப்பா நினைக்க மாட்டா? ச்சே, ஏங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லடி, அவன் கவிதை எழுதுறப்ப அவனை கவிதை எழுத விடாம எத்தனை தடவை தடுத்திருக்க, அடிச்சிருக்க. அவன் எழுதின கவிதையெல்லாம் இதோ இந்த இடத்துல தானே போட்டு எரிச்சிருக்க. ஏன் அதெல்லாம் செஞ்சீங்க? இல்லடி, அவனை பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சே வலிக்கும். எங்க வாழ்க்கையில தோத்து போயிடுவானு பயந்துதான் இதெல்லாம் பண்ண. ஆனா இப்ப அவன் ஜெயிச்சிட்டாண்டி. எனக்கு அது போதும். சரி வாங்க, பிள்ளை புராணம் போதும், சாப்பிடலாம் வாங்க. ஏண்டி, என் புள்ளைய பத்தி நான் பெருமையா பேசாம வேற யாரடி பேசுவாங்க? நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க. நான் போய் படுக்கிறேன். இன்னைக்கு நடக்க போற இந்த ஃபங்க்ஷன்ல நான் வாங்கிட்டு வந்த இந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கணும். ஹே, சொல்லு திவ்யா. சரவணன் எங்கேயாவது பாத்தியா? அவன் ஐடி பில்டிங் பக்கத்துல உங்க பசங்களோட தான் இருக்கான். சரி, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. பசங்க வேற இருக்காங்களா? ஓட்டுவாங்களே, பாத்துக்கலாம். ஏய் போடுறா.
டேய் இதெல்லாம் போட்டா ரொம்ப ஓவரா இருக்கும்டா. ஒழுங்கா நான் சொல்றது கேளு. இதுவரைக்கும் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்திருக்காடா? சொல்றா. ஏதோ தெரியாதனமா அந்த வாட்டி நடந்துக்கு கோட்டை போறானா ஓவரா. டேய் அவன் சொன்னா கேட்க மாட்டான். அவன் பேண்ட் கழட்டுறா. அப்படிங்கறியா? இந்தா உருவி. டேய் ப்ளீஸ் டா. டேய் இல்ல வேணாம்டா. ப்ளீஸ் டா. அந்த பயம் இருக்குல. அப்ப ஒழுங்கா போய் நீயே மாட்டிட்டு வாடா. டேய் உனக்கு என்னடா வைக்கும்? நல்லா இருக்கு தானடா சொல்றோம். போடுறா. இல்லடா முன்ன பின்ன. டேய் இப்ப போடுறியா இல்ல பேண்ட் டேய் கழட்டுறா? வேணாம்டா பூ. குடுடா நானே போட்டு வந்துறேன். போடா. போட்டு நல்லா நீயே நான் கோபிநாத் சார் மாதிரி வாடா. ஹாய். வாங்க திவ்யா. சரவணன் பாத்தீங்களா? இந்தா அப்படி போனேனா முழுசாவே பார்க்கலாம். அந்த பக்கமா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான். ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கானா? அதுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேனே. திவ்யா அது என்ன பார்சல்? அது டேய் இது எப்படி மாட்டுறதுனே தெரியலடா. சரவணா சூப்பரா இருக்குடா. என்ன திவ்யா சரவணன் பாக்குறதுக்கு மாப்பிள்ள மாதிரி இருக்கானா? நீ சரவணா இந்த கெட்டப்புக்கு உனக்கு 1000 ஃபிகர் மடி உண்டா? ஒரு மொக்க ஃபிகர் பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு ஒரு நல்ல ஃபிகரா பாரு. ஓய் கொன்னுடுவேன். இத புடி. லா 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 லா. டேய் லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. டேய் ப்ளீஸ் டா விடுங்கடா. பாடுறா வெக்கத்தை. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. டிஸ்டி சுத்தி போடு. சிப்படா. சரி விடு விடு விடு. டேய் இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன எமோஷனா? நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா. 3 லட்சம்ல இருக்கு. 3 லட்சம். டேய் விடுங்கடா. பாவம்டா. சரவணா அப்படி முன்னாடி நட. எதுக்குடா? நடடா. சீக்கிரம் போடா. பில்லா 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 ப்ளீஸ் டா விட்டுருங்கடா. பில்லா பில்லா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க பெட்ரோல் தீர்ந்து போச்சா? இல்லையே, நேத்து தான் 2 லிட்டர் போட்டேன். மெக்கானிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணணும். அடிக்கடி இப்படி தான் ஆஃப் ஆகுது. ஆமா நீங்க ரிப்பேர் பண்ணி ஆச்சு. சைக்கிள்ல போறவெல்லாம் தாண்டி போறான். என்னங்க இதை தூக்கி போட்டு புது வண்டி ஒண்ணு வாங்குங்க. ஆமாடி, வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே போதல. இதுல புது வண்டி வேற வாங்க சொல்றியா? வேணா எந்த பேங்க்னு சொல்லு, போய் கொள்ளையடிச்சிட்டு வேணா வரேன். அதான் 3 லட்சம் வரப்போகுது இல்ல. எந்த 3 லட்சத்தை சொல்ற? அதாங்க நம்ம சரவணனுக்கு இப்ப கொடுக்க போறாங்களே. 25 வருஷமா என் கூட குடும்பம் நடத்துறேன்னு தான் பேரு. என்னைய புரிஞ்சுக்கவே இல்லையடி. அது சரவணோட காசு, நான் எப்படி தொடுவேன்? அது எனக்கு அசிங்கம் இல்லையா? இதுல என்னங்க அசிங்கம்? நம்ம பிள்ளை காசு நமக்கு தானே. நாம படிக்க வச்சோம், இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். அது பெத்த என்னோட கடமை, கடன் கிடையாது. ஐயா சாமி, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ரிப்பேரை பாருங்க. சரவண ரொம்ப சந்தோஷப்பட போறான். அதுவும் உங்களை பார்த்தான்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட போறான். ரொம்ப அவனை கஷ்டப்படுத்திட்டேன்டி. உருப்படாம போயிடுவானு நினைச்சுதான் அப்படிலாம் பண்ணேன். ஆனா இன்னைக்கு அவ என்னால முடியும்னு ஜெயிச்சு காமிச்சிட்டான். ரொம்ப பெருமையா இருக்குடி. ஒரு பக்கம் இத்தனை நாள் அவனோட ஆசையை புரிஞ்சுக்காத அப்பனா இருந்துட்டோமேனு கஷ்டமா இருக்கு. போனதை பத்தி எதுக்குங்க பேசுறீங்க? பிள்ளைய இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. என்ன? அப்ப சீக்கிரமா வண்டி எடுங்க. உட்காரு. இன்னைக்கு தாங்க என் பிள்ளையோட பெருமையை தெரிஞ்சுக்க போறீங்க. ஏண்டி ஓம் புள்ளன்னு சொல்ற? அவன் எனக்கு தானே புள்ள, நம்ம புள்ளன்னு சொல்லுடி.
என்ன பாட்டு இது வயசுக்கு தகுந்த மாதிரியா இருக்கு கிழவனாக்கிரோ போல இருக்க. ஹலோ சொல்லுப்பா. எங்கன்னா ஓரமா இல்ல, நான் நிப்பாட்டி ஆபீஸ்க்கு பேசுங்க. தம்பி சரவணனை பாத்தீங்களா? பார்க்கலண்ணே. ஐயோ எங்க இருக்கான்னு தெரியலையே. சரவணா உன்னை எங்கெல்லாம்ப்பா தேடுறது? ஏன்னு உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு கால் வந்துச்சுப்பா. என்ன சொல்றீங்க? அம்மா கால் பண்ணாங்க, லாரி மோதிச்சாப்பா. அப்பா பேக் 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 ஓ மாட பூரா எங்கே எங்கே எந்த ஜோடி பூரா போது இறங்கு. பாடுமாப்ல லூசுவ கூட இப்படி பண்ணாதடா. சரவணன் கோட்டு சூட்ல சும்மா சவேரா ஹோட்டல் சப்ளையர் மாதிரி இருந்தான்டா. டேய் அவன் நம்ம பையன்டா. அவன் நம்ம பையங்கிறனால தான்டா இவ்வளவு கலாய்க்கிறோம். கொஞ்சம் அடங்குங்கடா. இவன் ஏன்டா மறுபடியும் இப்படி ஓடி வர்றா? என்னடா லூசி கீச்சு பிடிச்சிச்சா? டேய் டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? பொறுமையா வர மாட்டியா? டேய் மச்சான், டேய் டேய் பதறாதடா, விஷயத்தை சொல்றா. நம்ம சரவணோட அப்பாவை லாரி அடிச்சுச்சான்டா. செம்மடியா, ஆள் பொழைக்கதே கஷ்டமா மச்சான். எப்படா ஆச்சான்? இப்பதான்டா ஆபீஸ்க்கு யாரோ போன் அடிச்சு சொல்லிருக்காங்க. சரவணன் எனக்கு தெரியுமா? தெரியல மச்சான். எந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? தெரியலடா. டேய் அவனுக்கு யாரும் இல்லடா, நம்ம தான்டா கூட இருந்து எல்லாம் பாத்துக்கணும். வாங்க போலாம். அட போமாப்ல, ஒரு ஃபிகரையும் காணும். டேய் என்னடா இப்ப மதம் பிடிச்ச யானை மாதிரி ஓடி வந்து இருக்கா? டேய் டேய் பழைய பில்டிங்டா, இடிஞ்சிட போகுது, பாத்து வா. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. சரவணோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மண்டை உடஞ்சி நிறைய ரத்தம் போயிடுச்சு. உயிர் போயதே பெரிய இஷ்யூன்னு சொல்றாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு? இப்பதான் அவனுக்கு நல்லது நடந்துருன்னு சந்தோஷப்பட்டோம், அதுக்குள்ள இப்படியாடா நடக்கணும்? இவனுக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? எல்லாம தலை எழுத்துறா. சரி வாங்கடா. சரி மாப்ள. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரானுங்க. ஏய் என்னடா இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? அல்கேட்ஸ் சரவண அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? நண்பா நீ கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும்டா. எந்த ஹாஸ்பிடல்? வா உடனே போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
டாக்டர் எப்போ வருவாங்கம்மா? இப்போ வந்துருவாங்கம்மா. அம்மா, சிஸ்டர், என் புருஷனை லாரி என்னம்மா, அடிச்சிருச்சு. என்னாச்சு? கொஞ்சம் பாருங்களேன், டாக்டர் பார்க்கணும். பதறாதீங்கம்மா, உங்க கூட யார் வந்திருக்கிறது? யாரும் வரலம்மா, நான் மட்டும்தாம்மா வந்திருக்கேன். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணுங்கம்மா. முதல்ல ஃபார்மை ஃபில்அப் பண்றீங்களா? ஃபார்மா? எனக்கு தெரியாதும்மா. பேர் சொல்லுங்கம்மா. மூர்த்தி. வனிதா, உன்னை டாக்டர் கூப்பிடுறாரு. சரி, இந்தாங்கம்மா. வேற யாருக்கிட்டயாவது கொடுத்து ஃபில்அப் பண்ணுங்க. ஐயோ அம்மா, ஐயோ. ஐயா, அந்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி நானே கொடுங்க. இன்ஜெக்ஷன் வாங்க அவசரமா போயிட்டு இருக்கேன். என்ன போய் எழுத சொல்றீங்க? பா பா என்ன பாச்சு உங்களுக்கு? பா எந்திரிப்பா. அழாதடா, பயப்படாதடா, ஒண்ணு ஆகாதுடா. பயப்படாத சரவணா. அப்பாவை லாரி அடிச்சிடுச்சுப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. இந்த ஃபார்ம் எல்லாம் ஏதோ சொல்லியிருக்காங்க, ஒண்ணுமே புரியல. ஏமா அட்மிஷன் பண்ணாம என்னமா பண்ணிட்டு இருந்த நீ? சரியான ஆள்மா நீ. சரவணா, நீ அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிட்டு வா, நான் ஐசியூ கூட்டிட்டு போறேன். ஏன்பா, வாங்கப்பா போலாம், வாங்கப்பா, சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் வா. சிஸ்டர் பென் கொடுங்க. பேஷண்ட் யார், உங்க அப்பாவா? ஆமா சிஸ்டர். சிஸ்டர் ஐசியூ எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர். மா அழாதீங்கம்மா, ஒண்ணு ஆகாது, அழாதீங்கன்னு சொல்றேன்ல. அண்ணே என்னன்னாச்சு? எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க, ஸ்கேன் பண்ணிருக்காங்க, இன்னும் எதுவும் சொல்லல. அழாதடா. அண்ணே எவ்வளவு ரத்தம்னு? பயப்படாதடா, ஒண்ணு ஆகாதுடா. அம்மாவை போய் பாரு, போ போப்பா. அம்மா, என்னம்மா ஆச்சு? வரலன்னு சொன்னார்ப்பா, நான் தான் பிள்ளைய பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்தேன். படுப்பா, இப்படி ஆயிடுச்சேப்பா. அம்மா அழாதம்மா. உன்னை பார்க்கணும்னு ஆசாசியா வந்தானேப்பா, இப்படி ஆயிடுச்சு. நான் என்னப்பா பண்ண போறேன்? முருகா காப்பாத்து. சரவணா, அம்மாவை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லிட்டா. அவருக்கு ஒண்ணும் ஆகாதுடா. டாக்டர் வந்துட்டார். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? தலையில பலமா அடிபட்டு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. உடனே ஏ பாசிட்டிவ் பிளட் வேணும். இங்கேயும் ஸ்டாக் இல்ல, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. பிளட் வேணும்னு சொல்லியிருக்கேன், அது வந்தாதான் எதுவும் சொல்ல முடியும். டாக்டர், எமர்ஜென்சி, கொஞ்சம் உள்ள வாங்க. அண்ணே சரவணா, அழாதடா, அழாதடா, ஒண்ணும் ஆகாது.